வீட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடி தோட்டம் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பூச்செடிகள் இதை மாரிலாம் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு தெரியும். பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த என்பிகே 2020 அப்படிங்கிறத வந்து சமீபத்தில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டதுக்கப்புறம் என்னோடய செடி வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு. அமேசானில் ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு தான் நான் இதை வந்து ஆர்டரே பண்ணியிருந்தேன். ரொம்ப விலை கம்மி. ரெண்டாவது இது ஒரு காரணம். ஸோ இதுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை உங்கள்கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இது வந்து எந்த வகையிலையும் ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வாங்கியிருந்தேன். தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் வந்து பிட்காயினில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை கவனிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கலாம். ரீசெண்டாக வந்து நான் IQ Z3 அப்படிங்கிற ஒரு ஃபோன் 24,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் வருமானத்தை நம்பி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு பார்க்குறேனோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ மட்டும் நம்பிக்கை வச்சு பாருங்கள். நீங்கள் முறையாக சம்பாதிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வந்து பிட்காயின் நான் சம்பாரித்தது. அதாவது இது 3வது அக்கௌண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன் ஒரே ஐபி அட்ரஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து நான் என்னோடய டெஸ்டிங்காக வேறு ஒரு ஃப்ரெண்டு ஃபோனு இதேமாரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் வந்து நிறைய சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது நிறைய இல்லை, ஆவரேஜாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா $4 to $5 வந்து கிராஸ் ஆகிடும். ஓகே கைஸ், இது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன். பார்த்துங்க, வீடியோ நல்லா பார்த்துங்க. இந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசர் ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. இந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கிரிப்டோ டேப்னு அடிச்சிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கிரிப்டோ டேப் வரும். அப்புறம் எல்லாத்துக்குமே காசு கட்ட சொல்லும். கிரிப்டோ டேப் லைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இண்டெக்ஸ் ஆகாது. அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அது என்னோடய அப்ளிகேட் லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது என்னோடய லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் உங்களோட இதெல்லாம் வந்து அதாவது உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். பேலன்ஸ், ரெஃபரல், பூஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரல் மூலிமா நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கண்டிப்பாக ரெஃபரல் செக்ஷனை வந்து ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெஃபரல் யாருமே பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. ரெஃபரல் எல்லாருமே பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஆல்டர்னேட் மெத்தடை வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து நான் இதுவரையும் வந்து இவ்வளோ பிட்காயின் சம்பாதிச்சிருக்கேன். அதாவது என்னோடய 3வது அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் அக்கௌண்ட் தான் என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட்டு, ஃபஸ்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, இந்த ரெஃபரல் லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் level 1, level 2, level 3, level 4, level 5ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதாவது இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதாவது அவங்களும் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாருமே இதில் வந்து முதலீடு போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ரௌசரோட நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை ரெஃபரல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. எப்படியா இருந்தாலும் 3 பேரை ரெஃபரல் பண்ணிடுவீங்க. அந்த 3 பேர் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணுவாங்கன்னு வச்சுப்போம். அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். மேலே இருக்கிறது வந்து 3 பேர், அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் 3 பேர் ரெஃபரல் பண்ணுறீங்க. கீழே உள்ளவங்க ஒரு 5 பேர், அதாவது அந்த 3 பேரும் சேர்த்து 5 பேரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் வச்சுப்போம். இல்லை 2 பேர் அப்படிங்கிறத வச்சுப்போம். கீழே வந்து நம்மளோட இப்போ கால்குலேட் மை இன்கம் அப்படின்னு இருக்குங்களா, அதை கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்கம் வருதுன்னு காமிக்கும் பாருங்கள். அதாவது இந்த செயின் மாதிரி ரியாக்ஷன் போய் மொத்தமாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா $33, அதாவது பெர் மந்த்துக்கு கிடைக்கிது. ஒரு நாளைக்கு, அதாவது இது டோட்டலாக கிடையாது, பெர் மந்த்துக்கு அவங்க மூலிமா அவங்க ஆக்டிவாக இருந்தாங்க. எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும். இந்த ப்ரௌசரை எப்பயுமே யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதேமாரி இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத பார்த்துட்டு இதில் இருக்குன்னு தெரிஞ்சாலே இந்த ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே நான் அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம 5 பேர், அதாவது அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 பேரை ரெஃபர் பண்ணுறாங்க. செயின் ரியாக்ஷனில் 5 பேர் வருது அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்தில் வருது. அதாவது இந்த பெர் மந்தில் இவங்க வந்து $24,000 சொல்கிறாங்க. இவர் $24,000ங்கிறது இவ்வளவு வர, ஏன்னா இவங்க செயின் வந்து 10 லெவல் வரையும் கணக்கு போட்டிருக்காங்க. நம்ம வந்து மிஞ்சி போனால் எப்படி எவ்வளோ போக முடியும், இந்த 75 3வது லெவல் வரையும் போகலாம். ஏன்னா அது செயின் ரியாக்ஷன் போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, $15. இப்போ $15
வருது. ப்ளஸ் வந்து இந்த 45, ஏன்னா இந்த நம்ம 4வது லெவலில் இந்த இதெல்லாம் ரெஃபரல் எல்லாமே போக 45. இப்போ இவ்வளோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் மூலிமா சம்பாதிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருத்தவங்கள இந்த உங்களோட லிங்க்கை கிளிக் பண்ணி இல்லை ரெஃபரல் எடுத்துக்கங்க. அதாவது எப்படி லிங்க் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே லிங்க்ஸ்ன்னு இருக்கும். அந்த லிங்க்ஸில் போய்ட்டு கீழே வந்து ஆடு லிங்க்குன்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஆடு லிங்கில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லிங்க்கை ஜென்ரேட் பண்ணிக்கிங்க. இதுவரையும் நான் இந்த லிங்க் இந்த இதெல்லாம் பாருங்கள். இந்த இதில் வந்து இன்னைக்கு, அதாவது இன்றைக்கி எவ்வளோ லிங்க்ஸ், அதாவது ரெஃபரல் ஆகிருக்கு, நேற்று எவ்வளோ ரெஃபரல் ஆகிருக்கு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியெலாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அப்படி இல்லை நான் புதுசாக ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஆடு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குங்களா? ஸோ இந்த ஆடு லிங்க் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேமுக்கு அதாவது லிங்க்கோட நேமு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நியூ கிரியேட் டெஸ்டிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் அதாவது இந்த அக்கௌண்ட் நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு யூடியூப்புக்காக இது வச்சுருக்கேன். நான் மெயினாக வந்து என்னோடய பிளாகிங்க்கு இந்த லிங்கை ஃபோர்ஸ் பண்ணி சம்பாரிச்சிட்ருக்கேன். பிளாகில் வந்து சம்பாரிச்சிட்ருக்கேன். சரி, ஓகே. அந்த பிளாக் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லவும் மாட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பணும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணியாச்சா, இதை வந்து நீங்கள் இந்த லிங்க்கை வந்து வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணி நீங்கள் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு அனுப்பிடுங்க. அனுப்புனதுக்கப்புறம் இதுக்கு எப்படி இதை சம்பாதிக்கணும்னு கேட்பாங்க. இந்த வீடியோவை அனுப்புங்க. அதாவது நான் இப்போ போட்டிருக்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இன்கம் கிடைக்கும், எனக்கும் இன்கம் கிடைக்கும். அப்படியே அவங்க கீழே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இன்கம் கிடைக்கும். இதில் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து ரெஃபரல் மூலிமா சம்பாதிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். என்னால் ரெஃபரலே பண்ண முடியாது, எனக்கெல்லாம் அதுமாதிரி யாருமே ஆள் கிடையாது. சில பேர் இந்த லேடிஸ்லாம் பயப்படுவாங்க, இந்த கேர்ள்ஸ்லாம் பயப்படுவாங்க. இல்லை இப்போ கேர்ள்ஸ் தான் நல்லா டாப்பில் இருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3வது செக்ஷனு. இந்த பூஸ்ட்டில் வேறு லெவலில் சம்பாதிக்கலாம். அதாவது இந்த ரெஃபரலே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அதில் சம்பாதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஸ்ட்டு, அதாவது சொல்லியிருக்காங்க பாருங்கள், பூஸ்ட் யுவர் இன்கம் அப்படின்னு போட்டு நீங்கள் மைனிங், அதாவது இந்த ப்ரௌசரில் மைனிங், அதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுக்கு முன்னாடி வந்து ரெஃபரல் பண்ணால் காசு வருது நான் சொல்லியிருந்தேன். இப்போ இது மைனிங்கு. ஜஸ்ட்டு இந்த கீழே உங்களோட கிரிப்டோகிராஃப், அதாவது இந்த லோகோ இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கிரிப்டோ டேப்னு இன்னொரு வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவேட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட்டுன்னு வரும். அந்த 300 ஹெச்எஸ்ன்னு போட்டு இதுமாரி இந்த கேப்சா வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இந்த 2 மணி நேரத்துக்கு இது, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 300 ஸ்பீடுக்கு வந்து உங்களுக்கு மைனிங் ஆகும். இது வந்து மைனிங் ஸ்பீடு. இந்த மைனிங் ஸ்பீடு அதிகரிக்க உங்களுக்கு அதிகமான பிட்காயின் கிடச்சிட்டே இருக்கும். இந்த மைனிங் ஸ்பீடு அதிகரிக்கிறதுக்கு இவங்க வந்து எனக்கு ஒரு ஸ்பீடு அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு பேமெண்ட்டெல்லாம் கட்ட சொல்கிறாங்க. தயவுசெய்து இதை கட்டிடாதீங்க. அதாவது உங்களுக்கு நிறைய பேர் சம்பாரித்து ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை பாருங்கள். இல்லை காசு கொஞ்சம் இருக்குது, நான் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என் மேலே நம்பிக்கை இருக்குது, பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் அது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பீடை எப்படி நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதிகரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேலே வியூ டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ளவுட் பூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே 300ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 300 கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம 1000 ஸ்பீடுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது CTVPN, இவங்களோட கம்பெனியான கிரிப்டோடாப் கம்பெனியான CTVPN வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இந்த VPN ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக போகும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே சைன்இன் ஆகிடும். அதாவது உங்களோட அந்த கிரிப்டோகிராஃப் இதில் சைனிங் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காகவே இதாகிடும். இதில் அதாவது பிளான்லாம் கேட்கும். ஸோ என்ன பிளானு, லைட் பிளானு, அது பிளானு, இந்த பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளான்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கூகுள் ப்ளேயில் போய், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே எவ்வளோ இன்ஸ்டாலேஷன் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பேசிக் பிளான் எந்த பிளானுமே நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளில வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறம் கனெக்ட் VPN கொடுத்து ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் இல்லை மை லொக்கேஷனை கூட நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்துட்டு என்ன ஆப்ஸ்ன்னு கேட்கும். என்ன ஆப்ஸுக்கு நம்ம இப்போ மைனிங் பண்ண போகிறோம், அந்த கிரிப்டோ டேப்பு. ஸோ அதனால் இந்த கிரிப்டோ டேப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். கிரிப்டோ டேப் லைட் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓவர்லே இப்போ அலோவ் பண்ண சொல்லும். அந்த CTVPNக்கு போய்ட்டு ஓவர்லே VPNல வந்து அலோவ் பண்ண சொல்லும். அதனால் அலோவ் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, இப்போ மேலே கண்டினியூ டு ஆப்புன்னு கேட்கும். அந்த கண்டினியூ டு ஆப்பை வந்து நம்ம இதை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த பர்மிட் யூசேஜ் அக்சஸ் இதெல்லாம் வந்து ஏன்னா
அதாவது உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும், அதாவது 1000 ஹெச்எஸ் ஸ்பீடுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் உங்களுக்கு நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா வராது. ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மேலே வந்து வியூ டீட்டெயில்ஸ் இருக்கா, அந்த வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து இப்போ க்ளவுட் பூஸ்ட்னு போட்டு இப்போ இருக்கும். இப்போ ஆக்டிவேட் கொடுங்க. ஆக்டிவேட் கொடுத்து இந்த ஸ்லைடை வந்து வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் லோடிங் ஆகும். ஏன் லோடிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸிங் வந்து எடுத்துக்குது. ஓகே, இந்த ஸ்லைடெலாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேஜ் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேஜ் வரும். உங்களோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1000 டைம்ஸுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ உங்களோட மைனிங், என்னோடய மைனிங் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வீடியோ சூஸ் பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஓகே, நான் ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணி கீழே உங்களுக்கு நான் மைனிங் காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ இந்த 5 நிமிஷத்தில் எவ்வளோ வந்து 1000 ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும். 52. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த 52 இதாக இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சு, 49 இருந்துச்சா? சரி, ஓகே, நான் இப்போ அடுத்தது வீடியோவில் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 hour 50 minutes வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த மினிட்ஸ்க்கு இந்த இதில் கீழே டைம் ஓடும். அந்த டயத்தில் ஓடுறப்போ இதாகும். அதை மாதிரி இதில் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதாவது உங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா லேப்டாப்லேயும் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம். ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, ஸோ அதுலேயும் சம்பாதிக்கலாம். ஸோ ஓகே, இதுவரையும் நம்ம 2 மெத்தடில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு கீழே வந்து வித்ட்ரா பிடிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வித்ட்ரா பிடிசி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பிட்காயின் அட்ரஸ் உங்களுக்கு கேட்கும். நான் ஆல்ரெடி பிட்காயின் அட்ரஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 10-15 பிட்காயின் வாலெட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் உங்களுக்கு ரெஃபர் பண்ண அதை யூஸ் பண்ணிக்க. ஓகே, இந்த பிட்காயின் அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் போடணும், உங்களோட பிட்காயின் அட்ரஸ்ஸு. அதுக்கு வந்து நான் எப்படி எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலே வந்து கரண்ட்டில் ஒரு வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். அது ஒரு 700 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ பிட்காயினோட ரேட்டு இப்போ நான் போடுறப்ப வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. 26 லட்சத்துக்கு போயிட்டு நான் வந்து வித்ட்ரா போடுறப்ப 24 லட்சம் இருந்துச்சு, இப்போ 26 லட்சம். அதனால் 700 ரூபாய்க்கிட்ட எனக்கு வருது. ஓகே, நான் வந்து ஜியோடாஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க், என்னோட ரெஃபரல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் வந்து இப்போ நீங்கள் டேஷ்போர்டு அப்படிங்கிற ஜியோடாஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வரும், இப்படி ஆப்ஷன் வரும். இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச் ஆப்ஷனில் போய் பிடிசின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் டெபாசிட்னு இருக்கும். அந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அந்த பிட்காயின் இது பற்றி இருக்குது பார்த்தீங்களா, பிட்காயின் அட்ரஸ், இதில் வந்து நீங்கள் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஐ மீன் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வித்ட்ராங்கிறத கொடுத்துட வேண்டியதான். ஓகே, உங்களுக்கு வந்து 5 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் தான் வரும். 5 நாளைக்கு அப்புறம் தான் இது வரும். உடனே இன்ஸ்டண்ட்டாக வராது. ஓகேவா? ஏன்னா பிட்காயின் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஹெவியாக போயிட்டுருக்குப்போ அதனால வராது. ஓகே, இப்போ வந்து இந்த ஜியோடாஸ்லேருந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வித்ட்ராங்கிறது வேறு ஏதாச்சும் வாலெட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நீங்கள் இதை பண்ணக்கூடாது. மேலே வந்து ஒரு வித்ட்ரான் இருக்கும். ஸோ ஓகே, இந்த சேல் இருக்கா, அந்த பிட்காயினை சேல் பண்ணணும். பிடிசி சூஸ் பண்ணுங்கள். பிடிசி சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பிட்காயின் உங்கள்கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு அது சேல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வித்ட்ராக்கு வந்துடும். இந்த வித்ட்ராக்கு மூலிமா இது பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், நான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4700 வித்ட்ரா பண்ணேன். அப்புறம் ஒரு 700 வித்ட்ரா பண்ணேன். ஸோ நிறைய இதில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறேன். இது இவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். அதாவது என்னோடய அஃபிலியேட் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் அதுமாரி உங்களோட அஃபிலியேட் லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு கேட்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி செயின் ரியாக்ஷனில் நானும் சம்பாதிக்கலாம், நீங்களும் சம்பாதிக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சம்பாதிக்கலாம். அப்படியே மல்டிபிள் இதாக போயிட்டுருக்கோம். இது என்னடா ஒரு எம்எல்எம்மான்னு கேட்குறீங்க. இது எம்எல்எம் கிடையாது, இது ஒரு இப்போ அஃபிலியேட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகே, இதுதான் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.